வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணி போனால் தான் இந்த பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் ஏரியா. இது வந்து தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு. இதில் வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாயும் வண்டிக்கு 100 ரூபாவும் கேமரா இருந்தால் அதுக்கு அடிஷ்னலாக வாங்குவாங்க. இங்கே கொஞ்சம் பழங்குடி மக்களோட வீடுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி மான் மேய்ஞ்சிட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு பயமுமே இல்லாமல் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேரளாவோட பார்டர், கேரளாவோட செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்லேயும் பெர் ஹெட்டுக்கு 30 ரூபாவும் காருக்கு 100 ரூபாவும் வாங்குவாங்க. கேமரா இருந்தால் அது அடிஷ்னல் சார்ஜஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கேஷ் வாங்க மாட்டாங்க, ஜிபேயும் கிடையாது. ஒன்லி கார்டு, ஏடிஎம் கார்டு கொடுத்தா அதில் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த செக் போஸ்ட்டில் ஆன்லைனில் புக் பண்ணி டென்ட் புக் பண்ணி வரவங்களுக்கு ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு என்ட்ரி மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போயிடலாம். இந்த ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் கிடைக்காது. அதிலிருந்து மேலே 4 கிலோமீட்டர் வந்து அந்த பரம்பிக்குளத்தோட செக் போஸ்ட் வந்துடும். இதிலேருந்து ப்ரைவேட் வண்டி அலௌடு எதுவுமே கிடையாது. இவங்களோட வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. சீசன் டைமில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைவேட் வண்டி அலோவ் பண்ணுவாங்க. அந்த வண்டி கூட ஒரு கைடை விட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க, தனியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இங்கே எந்த பைக்குமே அலோவ் கிடையாது. உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி டென்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் உங்களுக்கு சுற்றி பார்க்குறது, ரூமு, சாப்பாடு எல்லாமே கவர் ஆயிரும். இங்கே வந்து ரெண்டல் சைக்கிள் கூட இருக்குது, 100 ரூபா அரை மணி நேரத்துக்கு. இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட்ஸ் போனோம்னா நம்ம கூட லோக்கலில் உள்ள செக்யூரிட்டி கூடவே வருவாங்க. நம்மளை ரொம்ப தூரம் விட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் உண்டு, அங்கே வர தான் கூப்பிட்டு போவாங்க. இங்கே வாழ்கிற லோக்கல் மக்கள் கூட பைக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எப்போவுமே ரோட்டில் ஏதாவது விலங்குகள் இருக்கும். அதனால் சேஃப்டிக்காண்டி பைக் யூஸ் பண்ணக்கூடாது. டோட்டலாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. எந்த ப்ரைவேட் இடமும் கிடையாது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ண ரிசிப்டை காட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து மொத்தம் 10 டென்ட் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறது தான் டென்ட்டு. இதுதான் உள்ளே போகக்கூடிய பாதை. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை ஒன்று இருக்குது, ஈகோ ஷாப்பு. இந்த கடையில் லோக்கலில் விளைஞ்ச கொஞ்சம் பொருட்களும் கொஞ்சம் ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டமும் இருக்குது. நம்ம வந்து அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் மொத்தம் 10 டென்ட் இருக்குது. இது கேண்டீன். இந்த கேண்டீனுக்கு ரைட் சைடில் ஒரு 5 டென்ட்டோ, லெஃப்ட் சைடில் ஒரு 5 டென்ட்டோ இருக்குது. எப்போது இந்த காட்டுக்குள்ளே பறவைங்களோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். பறவைங்க, பூச்சிங்க அதோட சவுண்டு கேட்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே டென்ட் எடுத்து நைட் ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணி ஆகணும். டேரெக்டாக வந்தால் அவங்களோட வண்டியில் பெர் ஹெட்டுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணி சுற்றி மட்டும் காட்டுவாங்க. எந்த சாப்பாடும் கிடையாது, போட்டிங் கிடையாது, நைட் ஸ்டே கிடையாது, நிறைய ஸ்பெசிலிட்டி கிடையாது. அதனால் உங்கள் டூரை பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இந்த டென்ட்டோட பேக்கேஜ் நம்ம மொத்தமாக எடுத்துட்டோம்னா நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. 3 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு போட்டிங் உண்டு, நைட் ஸ்டே உண்டு, ட்ரைபல் டான்ஸ் உண்டு, காலையில் ட்ரெக்கிங் உண்டு. மற்றபடி டைரெக்டாக வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு வெறும் 400 ரூபா கொடுத்து சுற்றி மட்டும் காட்டி கொண்டு விட்ருவாங்க. சாப்பாடு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். சாப்பாட்டுக்கு இந்த பரம்பிக்குளம் செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள பரம்பிக்குளத்துலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இருக்க பில்டிங் எல்லாம் இங்கே உள்ள ஸ்டாஃபோட ஆடிட்டோரியம், ட்ரைனிங் ரூமு, அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவ்வளோதான். இதுதான் நம்ம தங்கக்கூடிய டென்ட்டு. இந்த டென்ட்டோட பேஸ் வந்து இரும்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஃப்ளைவுட் போட்டிருக்காங்க. அதோட வராண்டாவில் ஒரு 3 சேரும் ஒரு சின்ன டீப்பாயும் போட்டிருக்காங்க. இந்த டென்ட் எல்லாமே அந்த தார்பா மாதிரி உள்ள மெட்டீரியல் தான். ஆனால் அதுக்கு மேலே தகர சீட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காண்டி. உள்ளே உள்ள பாத்ரூம் மட்டும் ஃப்ளைவுட்டில் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது எல்லாமே வெறும் ஷீட்டு தான். டென்ட் எல்லாமே வெறும் ஷீட்டு தான். டோர் வந்து மரக்கட்டையில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காண்டி. அதில் எல்லாமே மெஸ், எல்லாமே எல்லா விண்டோஸ்லேயும் எல்லா ஓப்பன்லேயும் மெஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆன உடனே 2 சிங்கிள் காட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ், சேர்ஸு, ஒரு பெரிய கபோர்டு, 3ஆவதாக ஒரு பர்சன் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. அதோட பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ளே இருக்குது. பாத்ரூமை பார்த்தோம்னா சரியான பெரிய பாத்ரூம், ரொம்ப நீட்டாக இருந்தது. வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. குளிக்கிறதுக்கு ஷவரு, ஹாட் வாட்டர் 24 ஹவர் உண்டு. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்து. ரூமோட ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆடிட்டு தான் இருக்குது காற்றுல. அது மட்டும் இல்லாமல் மேலே லைட்டு, ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 மணிக்கு இங்கே லஞ்ச் டைம். லஞ்ச் எல்லாம் ரெடியான உடனே அங்கே பெல் அடிப்பாங்க.
சாப்பாடு மெனு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு, சாம்பார், கோவக்காய் பொரியல், ரசம், மோர், அப்பளம், அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. இது கூடவே ஒரு ஃப்ரூட் சலாட் ஒரு பவுலில் கொடுத்தாங்க. அப்புறம் 3 மணிக்கு நமக்கு ட்ரெக்கிங் டைம். ஸோ 1 மணி டு 3 மணிக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ரூம் போனால் அங்கே மயில் வந்தது. மயில் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் போன நேரத்துக்கு ஒன்லி 2 ரூம் தான் புக் ஆகிருந்தேன். மொத்தம் 6 பேர் தான் இருந்தோம். அதனால் இந்த சின்ன வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க. இது போகிற வழியில் பழங்குடியினர் இருக்கக்கூடிய ஏரியா, கொஞ்சம் ஏரியாவில் பழங்குடியினர் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது துணுக்கடவு டேம். இந்த டேமில் இறக்கி விட்டாங்க. எல்லோரும் போய் சுற்றி பார்த்தோம். டேமில் வேலை நடந்ததுனால உள்ளே விடலை, வெளியே நின்று தான் பார்த்தோம். இந்த மவுண்டெயின், காற்று எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்து, எப்போவுமே பறவை சவுண்டு, தவளை சவுண்டு, வண்டுகளோட சவுண்டு, மயிலோட சவுண்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே சிக்னல் கிடைக்காது, பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் செல்ஃபோன் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். போகிற வழியில் மான் பார்த்தோம். மான் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்து நாங்கள் வண்டி நிப்பாட்டி பார்த்தோம். அது பயப்படவே இல்லை. அப்புறம் யானை பார்த்தோம். அடுத்தது வண்டியை எங்கே ஸ்டாப் பண்ணாங்க. இது வந்து இந்த டேம் வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சீனரிஸ் இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அடுத்தடுத்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் கன்னி மரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் இருக்குது. 600 வருஷம் பழமையான மரம். அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நல்ல மழை, என் மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகி மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால என்னால் அந்த மரத்தை கவர் பண்ண முடியல. எங்களை கூட்டிகிட்டு வந்தது தான் இந்த வேலி வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த டென்ட்டு புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு. மற்றவங்களுக்கு டேரெக்டாக வந்தவங்களுக்கு இங்கே அலௌட் கிடையாது. வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்கள் இங்கே வந்து இறங்கின உடனே ஒரு முதலை இருந்தது. அந்த முதலை ரொம்ப தூரத்தில் இருந்து ஃபைனோகுலர் வச்சு தான் எங்களுக்கு காட்டி தந்தாங்க. அதையும் எடுக்க முடியல, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால. இது தாங்க ஃபைனலான இடம். இது வந்து பரம்பிக்குளம் டேம். இந்த பரம்பிக்குளம் டேம் தான் உள்ளதுலேயே பெரிய டேம். இப்போ இதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த ஷட்டர் ஒன்றும் உடஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஷட்டர் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால எங்களை டேமுக்கு மேலே விடலை, வெளியே தான் விட்டாங்க. இதுதான் பரம்பிக்குளம் ஊர். ஃபைனலாக இங்கே வந்து ட்ரைபல் டான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ட்ரைபல் டான்ஸ் வந்து முன்னாடிக்குள்ள காலகட்டத்தில் அவங்க பொழுதுபோக்குக்காகவும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போதும் இந்த டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. வர வழியில் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாட்டு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். இந்த டான்ஸ் முடிஞ்சோடனே நம்ம கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இருட்டாகிட்டு. போகிற வழியில் மான், மாடு, யானை கூட பார்த்தோம். யானை நடு ரோட்டிலேருந்து மேய்ஞ்சிட்டு இருந்து. இது வந்து யானை பக்கத்தில் வண்டி ரோட்டில் நிற்கிது. வண்டி சைடில் யானை நின்று மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஒரு 4-5 யானை மொத்தமாக நிற்கி. இருந்தாலும் அவங்க வந்து பயப்படாமல் வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணாமல், இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் டார்ச் அடித்து எங்களுக்கு இந்த யானையை காட்டினாங்க. இந்த மாதிரி டைமில் யானையை பார்த்தா நம்ம பயந்து ஓடக்கூடாதான். இன்ஜினே ஆஃப் பண்ணக்கூடாது. லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சால் வண்டியோட லைட்டை அது மூஞ்சில் அடிக்கணும். இல்லை இந்த மாதிரி டார்ச்சை வச்சு மூஞ்சில் அடித்தோம்னா அது நம்ம கிட்ட வராது, பயந்து போயிடும். இருந்தாலும் 1-2 யானைகள் தாக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல யானைகளை பார்த்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நம்ம கூட செக்யூரிட்டியாட்ட அவங்க இருந்ததுனால நமக்கு எந்த பயமும் தெரியலை. இது வந்து பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் 15 அடி தூரத்தில் தான் இருந்து இந்த வீடியோவை எடுக்கிறோம். நாங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிறோம். வண்டிக்கு வெளியே இந்த யானை ரோட்டுக்கரையில் மேய்ஞ்சிட்ருக்கு. இது அடுத்த இன்னொரு இடத்துல இன்னொரு யானைகள். இங்கே வந்து கூட்டமாக ஒரு 4 யானை இருந்து, அது கூடவே அதோட குட்டியும் இருந்தது. யானைங்களை கிட்டத்தில் இருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் போல் ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. ஒரு சைடில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. டைமும் ஆகிடுச்சு. அப்படியே ரூமுக்கு வந்தால் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடி நம்ம டின்னர் டைம் வந்துடுச்சு. டின்னருக்கு வந்து சாப்பாடு என்ன வச்சுருந்தாங்கன்னா சப்பாத்தி, வெஜிடபிள் புலாவ், அப்புறம் வெஜிடபிள் குருமா வச்சுருந்தாங்க. அது கூடவே தயிர் பச்சடி ப்ளஸ் பெப்பர் சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு பவுலில் பாயசம் கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம ஸ்லீப்பிங் டைம் தான், தூங்க போயாச்சு. தூங்கி முடிச்சு காலையில் 7 மணிக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டேரெக்டாக நம்மளை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க 8 மணிக்கு. நம்ம கேம்பில் டென்ட்டில் 2 கிலோமீட்டர் நடந்து வந்தால் இந்த கூட்டி டேம் இருக்குது. இது நம்ம கூட இந்த லோக்கலில் உள்ள ஸ்டாஃப் இவங்க வருவாங்க. அதனால் நமக்கு எந்த பயமும் இல்லை. இந்த வழியிலையும் நடந்து வர பாதையிலையும் எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை. தைரியமாக நடந்து வரலாம். இந்த குட்டி டேம் எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு வந்து பாருங்கள். செம்ம ஆழம். மேலேருந்து பார்க்கும்போது பயங்கர ஆழமாக இருந்து. கீழே வந்து நாங்கள் வந்து ஒரு 9 டாட்டாய்ஸ் பார்த்தோம். அது மேலேருந்து டேரெக்டாக பார்த்தா தெரியாது, ஃபைனாகுலர் வச்சு தான் பார்த்தோம். இந்த டேமுக்கு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும், ஷட்டருக்கு அடுத்த பக்கம் வந்து அண்டர் கிரவுண்டு வழியாகவும் போகுது.
இதை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டோட வீடியோவை நான் கவர் பண்ணலை. அதுக்கு வந்து புட்டு, கொண்டக்கடலை கறி, தோசை, சட்னி, சாம்பார், மறுபடியும் ஒரு டீ கொடுத்தாங்க. இந்த ஈகோ ஷாப்பில் வந்து நிறைய கையால் செஞ்ச பொருட்கள் இருக்குது. ஜடமாட்டி, அப்புறம் செம்மரக்கட்டையில் செஞ்ச மாலை, செம்மரக்கட்டை பவுடர், அங்கே உள்ள லோக்கலில் விளைஞ்ச ஆலுவேரா ஜெல்லு, லோக்கலில் விளைஞ்ச மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் தேன், அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லானது. நீங்களும் இங்கே வந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. நானும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ காசு செலவு பண்ணி போனதுக்கு ரொம்ப ஒர்த்தான டூர். நீங்களும் போய் பாருங்கள்.